ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: கோவிட்-19 தடுப்பூசியை சீராக விநியோகிப்பதற்கான கட்டமைப்பை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடப்பு கரீப் பருவத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து 69 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை இணைக்கும் சுற்றுலா திட்டத்திற்கு விரைந்து அனுமதி வழங்குமாறு மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேலிடம் மாநில அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். நியூசிலாந்து பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள திருமதி ஜெசிந்தா ஆர்டன் மீண்டும் பிரதமராகிறார். ஷேக் ரசல் சர்வதேச இணையவழி துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாளறிவன் மற்றும் ஷாஹு துஷார் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சீரான முறையில் விரைவாக கோவிட்-19 தடுப்பூசி விநியோகிப்பதற்கான கட்டமைப்பை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட்-19 தடுப்பு நிலை குறித்தும் தடுப்பூசி கண்டறியும் பணி குறித்தும் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், நாட்டின் பன்முகத்தன்மைக்கு ஏற்றவாறு தடுப்பூசி அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நாட்டில் தற்போது 3 தடுப்பூசிகளின் சோதனை 3ஆம் கட்டத்தை எட்டியிருப்பதாக பிரதமரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளுடன் இணைந்து தடுப்பூசி ஆராய்ச்சி மேற்கொண்டு வருவது குறித்து அதிகாரிகள் தெரிவித்தபோது, உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளுடனும் இணைந்து ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் மருந்து பொருட்களை விநியோகிக்க உதவ வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். தடுப்பூசி விநியோகத்திற்காக அமைக்கப்பட்ட தேசிய வல்லுநர் குழு மாநில அரசுகளுடன் இணைந்து இதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமரிடம் கூறப்பட்டது. அப்போது பேசிய பிரதமர், கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் தேர்தல் மற்றும் பேரிடர் மீட்புப் பணிகளை வெற்றிகரமாக மேற்கொண்ட அனுபவத்தை பயன்படுத்தி தடுப்பூசி விநியோகத்தை நாடு முழுவதும் பரவலாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தற்போது தினசரி கோவிட்-19 பாதிப்பு குறைந்து வரும் போதிலும் தொடர்ந்து தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். பொதுமக்கள் தொடர்ந்து சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் முகக்கவசம் அணிவது, கைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஏழை மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை இந்த பண்டிகை கொண்டுவர வேண்டும் என்று வாழ்த்துவதாக பிரதமர் கூறியுள்ளார். நவராத்திரி தொடங்கியதையொட்டி பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கொலு வைத்து பல்வேறு அலங்காரங்களில் பொம்மைகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த ஆண்டு கோவிட்-19 தொற்று தடுப்பு நடவடிக்கைகளும் கட்டுப்பாடுகளும் கொலுக்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுரவதம் வரும் 26ஆம் தேதி விஜயதசமி அன்று நடைபெறவுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விஜயவாடா கனகதுர்கா கோவிலில் பிரசித்தி பெற்ற நவராத்திரி திருவிழா இன்று தொடங்கியது. கொல்கத்தாவில் துர்கா பூஜை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அங்கு மகாலய அமாவாசையை தொடர்ந்து 36 நாட்கள் தொடர்ச்சியாக பூஜை நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதியில் நவராத்திரி பிரம்மோற்சவம் நேற்று தொடங்கியது. கோவிட்-19 பாதிப்பு காரணமாக உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. நடப்பு காரிஃப் பருவத்தில் நாடு முழுவதும் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து 69 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு, பஞ்சாப், கேரளா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அதிக அளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையின் அடிப்படையில் இதுவரை 13,128 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் நடப்பு காரிஃப் பருவத்தில் 41 லட்சம் டன் வரை தானியங்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது. மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்கும் கிராண்ட் சேலஞ்ச் வருடாந்திர மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். வரும் திங்கட்கிழமை தொடங்கும் இந்த மாநாடு காணொலி காட்சி வாயிலாக 3 நாட்கள் நடைபெறுகிறது. மருத்துவத்துறையில் சர்வதேச அளவில் ஆராய்ச்சியை மேம்படுத்தவும், புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிவதை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. நாட்டில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள ஆராய்ச்சி உள்கட்டமைப்புகளை தொழில் முனைவோர் மற்றும் தொழில்துறையினர் பயன்படுத்திக் கொள்ள விரைவில் அனுமதி வழங்கப்பட உள்ளது. மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் சார்பில் இதற்கான திட்டம் தயார் செய்யப்பட்டு வரும் நிலையில், சோதனை அடிப்படையில் பல்வேறு கல்லூரிகளில் ஆராய்ச்சி கட்டமைப்பை தொழில்துறையினர் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறையை மேம்படுத்தவும், தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டில் ஆராய்ச்சி உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
கோவிட் எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் முருகப்பெருமானின் திருக்கோவில்களை இணைக்கும் சுற்றுலா திட்டத்திற்கு விரைந்து அனுமதி வழங்குமாறு மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேலிடம் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் காணொலி மாநாட்டில் பங்கேற்று பேசிய திரு வெல்லமண்டி நடராஜன் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனி, சுவாமிமலை மற்றும் திருச்செந்தூர் ஆகியவற்றை இணைக்கும் சுற்றுலா திட்டத்திற்கு அனுமதி வழங்க வலியுறுத்தினார். இதற்காக 100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட அறிக்கை மத்திய அரசு சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். கோவிட் பரவல் கட்டுக்குள் இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கையும் 87.78% அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் 1.52 என்ற அளவில் குறைவாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இந்நோய் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இதேபோல் பரிசோதனைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த நோய் தொற்று தொடர்பாக தேவை அடிப்படையில் மாநில அரசுகளுக்கு மத்திய குழு ஆலோசனை வழங்கி வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் தொற்றிலிருந்து இன்று 5005 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 6,32,708 உயர்ந்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. புதிதாக இன்று 4295 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 1132 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். சிகிச்சை பலனின்றி இன்று 57 பேர் உயிரிழந்தனர். தற்போது 40,192 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 49வது ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்க கட்சியினர் பாடுபட வேண்டும் என்று இரு தலைவர்களும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் தமிழக அரசின் புதிய பாடத்திட்டத்திலிருந்து பெரும்பான்மையான கேள்விகள் இடம்பெற்றது குறித்து மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து பொதுத் தேர்தலில் திருமதி ஜெசிந்தா ஆர்டன் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராகிறார். இன்று நடைபெற்ற தேர்தலில் பெரும்பாலான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் திருமதி ஜெசிந்தா ஆர்டனின் தொழிலாளர் கட்சி சுமார் 48% வாக்குகளை பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் அந்த கட்சிக்கு முழு பெரும்பான்மை கிடைத்துள்ளது. 1996 ஆண்டுக்கு பிறகு நியூசிலாந்து பொதுத் தேர்தலில் அதிகபட்ச வாக்குகளை இந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி கைப்பற்றியுள்ளது. எதிர்க்கட்சியான தேசிய கட்சி இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வென்றது. முன்னதாக டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்தது. அந்த அணியின் ஸ்மித் அதிகபட்சமாக 57 ரன் எடுத்தார். 178 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஷார்ஜாவில் நடைபெறும் தில்லிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை அணி பேட்டிங்கை தேர்ந்தெடுத்துள்ளது. ஷேக் ரசல் சர்வதேச இணையவழி துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சார்பில் இளவேனில் வாளறிவன் மற்றும் ஷாஹு துஷார் ஆகியோர் பங்கேற்க இருப்பதாக தேசிய ரைபிள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் சார்பில் நடத்தப்படும் இந்த போட்டி நாளை தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தடுப்பூசியை சீராக விநியோகிப்பதற்கான கட்டமைப்பை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடப்பு கரீப் பருவத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து 69 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை இணைக்கும் சுற்றுலா திட்டத்திற்கு விரைந்து அனுமதி வழங்குமாறு மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேலிடம் மாநில அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். நியூசிலாந்து பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள திருமதி ஜெசிந்தா ஆர்டன் மீண்டும் பிரதமராகிறார். ஷேக் ரசல் சர்வதேச இணையவழி துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாளறிவன் மற்றும் ஷாஹு துஷார் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR News _சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.